சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல இந்த பிராமன் என்ற அந்த தத்துவத்தை என்ன அப்படின்னு ஒரு பக்தன் கேட்டதுக்கு பாபா சம்பந்தமே இல்லாம 100 ரூபாய் ஒரு மார்வாடி கிட்ட போய் கேட்க சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ கேட்ட பக்தனை மட்டும்தானே பாபா அனுப்பணும். அவர் அனுப்பினார், அவர்கிட்ட 100 நமஸ்காரங்களை கொடுத்தார். 2வதாக ஒரு மனிதன் அனுப்பினார், எதுவுமே இல்லாம அவர் வந்தார். 3வதாக நானா சாஹேப் சாந்தோர்கர் என்ற ஒரு பக்தனை பாபா அதே மார்வாடி கிட்ட அனுப்புறார். நீ போய் 100 ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட பாபா சொல்றார். நானா சாஹேப் சாந்தோர்கர் என்ன பண்ணணும்? போய் அந்த மார்வாடி கிட்ட கேட்கணும். ஆனா அவர் என்ன பண்றார், அந்த இடத்துக்கு போறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. இது போகலாம் வேண்டாம், நம்ம மார்வாடி கிட்ட ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவோம். லெட்டர் எழுதி அனுப்பினா அது அந்த மார்வாடி கொடுக்க முடிஞ்சா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நானா சாஹேப் சாந்தோர்கர் ஒரு லெட்டர் எழுதுறார். எழுதி எனக்கு இந்த மாதிரி 100 ரூபாய் வேணும், தயவு செஞ்சு மார்வாடி இதை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அதே மார்வாடி கிட்ட அனுப்புறார். முதல்ல போன மனிதன் கிட்ட 100 நமஸ்காரங்களை கொடு அப்படின்னு சொன்ன அந்த மார்வாடி எப்படி நேரா போய் அவ்வளோ பணிவோடு அவர் கேட்டார். அப்போ 100 நமஸ்காரங்களை கொடுத்த மார்வாடி. 2வது போன மனிதன் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன மார்வாடி. 3வதாக அந்த மனிதன் நேரா கூட வரல, ஒரு லெட்டரை பார்த்த உடனே 100 ரூபாயை அனுப்பிவிட்டாரா நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு. இப்போ நானா சாஹேப் சாந்தோர்கர் அதை எடுத்துட்டு போய் பாபா கிட்ட கொடுக்கிறார். பாபா இந்தாங்க பாபா, நீங்க கேட்ட 100 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே பாபா அந்த 100 ரூபாய் வாங்கிட்டு இந்த பிராமன் என்ற அந்த தத்துவம் என்ன அப்படின்னு கேட்ட அந்த பக்தன் கிட்ட அப்படி திரும்பி அந்த 100 ரூபாய் நோட்டை காமிக்கிறார். அந்த பக்தனும் வியந்து போய் அப்படியே பாபாவை கண் சிமிட்டாம பார்க்கிறார். அப்ப பாபா சொல்றார், ஏன்பா பிராமன் என்ற அந்த தத்துவம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த மனிதன் சொல்றார், என்ன பாபா ஒண்ணுமே புரியல, வெறும் ஒரு 100 ரூபாய் நோட்டை காமிச்சு என்கிட்ட இல்லைன்னு சொன்னா, இவர் கேட்ட உடனே கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பாபா சர்வாந்தர்யாமி, அவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்றது முதற்கொண்டு தெரியும், என்ன மனசுல நினைக்கிறோம் அப்படின்றது முதற்கொண்டு அவருக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவர் அந்த இடத்துல சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நீ நேரா போய் 100 ரூபாய் கொடு அப்படின்னு அந்த மார்வாடி கிட்ட கேட்ட. அப்போ அவர் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏன் பக்கத்துல இவர் நிக்கிறாரு, இவரும் போய் கேட்டார் நேரா போய், அப்பயும் இல்லைன்னு சொன்ன மார்வாடி நானா நேரா கூட போல, அப்ப எப்படி 100 ரூபாய் அமுச்சு விட்டுருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. யாருக்கு? அந்த பிராமன் என்ற தத்துவம் என்னன்னு கேட்டவருக்கு புரியுது. நேரா கூட போகாத நானாக்கு அவர் 100 ரூபாய் அமுச்சிருக்கார். அப்ப என்ன திமிர் இருக்கணும் அந்த மார்வாடிக்கு அப்படின்னு யோசிக்கிறார். யாரு? அந்த மனிதன். அப்ப பாபா சொல்றார், நீங்க நினைப்பீங்க இது அந்த மார்வாடிக்கு திமிரு அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது, இதுதான் பிராமன் அப்படின்னு சொல்றார். எனக்கு புரியல பாபா, உண்மையாகவே இந்த சம்பவத்தை நீங்க துவாரகா மாயில பாக்குறீங்க, இதை நினைச்சு பாருங்களேன், இதுல நம்மளுக்கு என்ன புரியுது? ஒண்ணுமே புரியல இல்லையா. அதற்கு பாபா சொல்றார், என்ன அப்படின்னா, நீ சாதாரணமா பிராமன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நீ கேட்டுட்ட. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கேட்கிறான், ஆசைப்படுறான், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முதல்ல அந்த மனிதனுக்கு அதை அடையறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நானாக்கு அந்த 100 ரூபாயை வாங்கினா அது திருப்பி தரத்துக்கான தகுதி நானாக்கு இருக்கு, நல்லவனான தகுதி நானாக்கு இருக்கு. எல்லா தகுதியும் நானா சாஹேப் சாந்தோர்கர் இருந்ததுனால அந்த மார்வாடி 100 ரூபாய் அமிச்சார். இப்போ இந்த உபதேசம், இதுதான் பிராமன். நீ கேட்ட பாரு, அந்த இறை தத்துவத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இறை தத்துவம் எங்கும் வியாபித்திருக்கும் அந்த இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அவர் யார் அந்த புரிதல் ஏற்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த கடவுள் கிட்ட நம்ம போகணும்னு ஆசைப்படுறது மட்டும் பத்தாது, அதற்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா அப்படின்றது முதல்ல நீ புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மனிதன் தலை குனிஞ்சு நின்னுட்டான். ஏன்னா நம்ம இது நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் இந்த உபதேசம் வேணும்.
என்ன இது வழியா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மனிதன் மனசுக்குள்ள நிறைய கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம், இல்ல சில கெட்ட எண்ணங்கள் இருக்கலாம். இது எல்லாம் வச்சுட்டு கடவுளை அடையணும், கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்கு தகுதி முதல்ல வச்சுக்கோ. நம்மளுக்கு என்ன இது வழியா உபதேசம் கொடுக்கிறார் பாபா அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் யோசிக்கிறோம், கடவுளை அவ்வளவு சுலபமா அடைய முடியுமா? பாபா எனக்கு லீலைகள் பண்ணல 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 பண்ணலன்னு நினைக்கிறோம். பாபா உங்களை உணர முடியல அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தூய்மையான மனசு வச்சிருந்தா இறைவன் சத்தியமாக நம்ம கூட இருப்பார். எந்த கவலையும் படாதீங்க. நீங்க நல்லவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, இல்ல இன்னொரு பக்கத்துல நான் சொல்றேன், இன்னி வரைக்கும் நம்ம தெரிஞ்சு சில கெட்டது பண்ணிருக்கலாம், தெரியாம சில தவறுகளையும் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு சாஷ்டாங்கமா பாபா பாதத்துல நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடையுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறீங்க, அக்கா நீங்க சொல்ற மெசேஜ் நாங்க பாபா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், ஆனா உங்க எபிசோட் வழியாக எங்களுக்கு பதில் கிடைக்குதுன்னு சொல்றீங்க பாருங்களேன். இது நம்ம எல்லாரும் என்னையும் சேர்த்து நம்மளுக்கு சாய் கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, மனசுல எந்த அளவிலையும் ஒரு கெட்ட எண்ணம் இல்லாம நல்ல மனிதர்களாக நம்ம வாழ்ந்தோம் என்றால் அந்த இறைவனை சத்தியமாக நம்ம அடையலாம். அதற்கு மேல வாழ்க்கையில நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றம் பாபா பார்த்துப்பார். நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள், அது சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், ஏன் மரியாதையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து நான் சொல்றேன், அந்த இறைவனே தேடி நம்ம கிட்ட தருவார். இதுதான் பிராமன் என்ன அப்படின்னு ஒரு பக்தன் கேட்டான் பாருங்க, அவர்கிட்ட எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் கொடுத்திருக்கார். அந்த மனிதன் இந்த விஷயம் அப்படியே நடக்க நடக்க அந்த மார்வாடி இதை கேட்டோன்னே ஆடி போறார். ஏன்னா ஏன் உண்மையாகவே மார்வாடி முன்னாடி 100 நமஸ்காரங்கள் கொடு அப்படின்னு சொன்ன மார்வாடி இப்ப நானா கேட்ட போது மட்டும் கொடுத்தார் அப்படின்னா அதுவும் பாபாவுடைய செயல். நம்ம எதுவுமே இந்த கலியுகத்துலங்க நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது நியாயம், தப்பே கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கட்டும். ஆனா உங்க மனசுல 2 கேள்வி வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், அது என்ன வேணாலும் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எது வேணாலும், இட் இம்ப்ளைஸ் ஃபார் எவ்ரிதிங். நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கு இந்த 2 கேள்வி. ஒண்ணு, நம்ம ஆசைப்படுறது, பாபா சொன்ன மாதிரி நம்ம ஆசைப்படுற விஷயம் நம்மளுக்கு அதற்கான தகுதி இருக்கா அப்படின்னு முதல்ல யோசிங்க. அந்த தகுதி இருக்கு அப்படின்னா அடுத்த கேள்விக்கு நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. முதல்ல இந்த தகுதி இருக்கு, எஸ் அப்படின்னு உங்களுக்கு மனசு சொல்லிட்டுனா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த தகுதி நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் அடையறது, அந்த விஷயம் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதனால யாரோட மனசையும் நம்ம காயப்படுத்தலையா, அது யாருக்கும் கஷ்டம் தரலையா, அது நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னா அதனால யாருக்கும் ஒரு பாதிப்பு இல்லையா, அதுக்கும் உங்களுக்கு பதில் ஆமா அப்படின்னு வந்தா 3வது இறைவனை தேடி போங்க. அந்த 3வது இறைவனை தேடி போறீங்க பாருங்களேன், தானா உங்களை, நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் வந்துருவார். நியாயமான கோரிக்கை, அடுத்தவங்க மனசை புண்படுத்தாம இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருந்தால், அது நம்ம தகுதிக்குட்பட்ட ஒரு கோரிக்கையாக இருந்தால், இன்னைக்கு இதை நம்புங்க, சத்தியமாக உங்களுக்கு பாபா தருவார். ஏன்னா அதுதான் பாபா. அந்த இறை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சா வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. பாபாக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையில வரத்துக்கோ, ஒருத்தரை தேடி வரத்துக்கோ நம்ம வீடோடைய கதவுகள் தேவையே இல்லை. பாபா எல்லா இடத்துலயும் இருக்கார். ஏன் நம்ம ஒரு ஆலயத்துக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணும், அதுவே தேவையில்லை. ஏன்னா நம்ம நினைக்கும் இடத்தில் பாபா வருவார். அதற்கு ஒரு உதாரணம் தான் ராஜம்மா. கரெக்டா நம்மளோட எபிசோட் இந்த மே 28ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்க இந்த அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மே 29ஆம் தேதி 1889ஆம் வருடம் பிறந்த அந்த குழந்தைதான் ராஜம்மா. பாபா இவருக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் வச்சார். எப்போ அப்படின்னா 1917ல. நீ ராஜம்மா என்று அழைக்கப்பட மாட்டாய், ஒரு பெரிய ஞானியாக, ஒரு மகானாக இந்த உலகத்துல நீ சிவம்மா தாயி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னார். அந்த ராஜம்மா பிறந்த அந்த நாள் மே 29ஆம் தேதி. இந்த சிவம்மா தாயி மூலமாக
பாபா நம்மளுக்கு பல பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறார். நான் சொன்ன மாதிரி பாபாக்கு தேவையே இல்லை, மொழிகள் தேவையில்லை. நம்ம நினைக்கலாம் பாபா மகாராஷ்டிரா மாநிலம் ஷிரடியில இருந்தாரே, அவருக்கு மராட்டி மட்டும்தான் தெரியும். நம்ம தமிழ்ல பேசினா பாபா கேட்க மாட்டார். இல்ல, பாபாக்கு மொழிகள் தேவையில்லை. நம்ம இருக்கிற இடத்துக்கு பாபா எப்படி வருவார்? பாபா தான் சமாதி அடைஞ்சிட்டாரே அப்படின்னா அதுதான் சொல்லியிருக்கார். சமாதி அடைந்தாலும் என் பக்தர்களுக்காக நான் எப்பயும் உயிரோடு இருப்பேன். இன்னைக்கும் உயிரோடு இருக்கார். கதவுகள் தேவையில்லை. அவங்க தான் பாபா கிட்ட நெருங்கிய பக்தன். ஆனால் அவங்க கிட்ட சொல்லி நான் வேண்டிக்க சொல்றேன். மூணாவது, யாருமே தேவையில்லை. நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு மீடியேட்டர் அப்படின்னு யாருமே வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பக்தை, ஒரு ஞானி சிவம்மா தாயி மூலமாக பாபா நம்மளுக்கு அருமையா வாழ்க்கையில ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதனால மே 29ஆம் தேதி நீங்க மனதார சிவம்மா தாயை வேண்டுங்க. இவங்க மூலமாக இன்னும் சொல்லணும்னா, இந்த சிவம்மா தாயி பாபாவை நேர்ல பார்த்திருக்காங்க, பாபா கிட்ட பேசியிருக்காங்க. என்னெல்லாம் இவங்களுடைய அனுபவம் அப்படின்றத அற்புதமா இருக்கும் கேட்க கேட்க. இந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.